மீடியா மைன்ஸ் மற்றும் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி இணைந்து வழங்கும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் 2025. டீசல் கார் போகுதுங்க, பின்னாடி புகையா விட்டுட்டு போறானுங்க. அது பொல்யூஷன் கிடையாதான். ஃபேக்ட்ரியில் 24 மணி நேரமும் அந்த புகை போகுதான், அது பொல்யூஷன் கிடையாதான். ஏன் ஓரமாக நின்று ஒரு நாளைக்கு 1000 தம் அடிக்கிறானுங்க. ஆனால் ஒரு நாள் மிஞ்சி போனால் 2 நாள் உங்களுக்கு போடுற பட்டாசு அது உங்களுக்கு புகையாயிருது. சிவகாசி பட்டாசு விற்பனையாளர்கள் கண்டிப்பாக ஆசிபா வக்கீலாக வச்சா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அசந்து போயிடுவாங்க. நாங்கள் என்ன பட்டாசு வெடிக்காதீங்க அம்மா, பூரா பொல்யூஷன் ஆகுது. எவ்வளோ பொல்யூஷன் ஆகுது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? ஒரு நாள் முழுக்க வெடிச்சு டஸ்ட்டு அலர்ஜி அடி கிடி அது இதுன்னு படுதுங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டிகை வருதுனாலே 10 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போயிட்டு ஊர் மட்டும் இல்லாமல் வீடே கலகலன்னு இருக்குங்க. இப்போல்லாம் எங்கெங்க இருக்குது? முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அமேசானில் பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸாக வாங்குறாங்க, அதே போட்டுக்கிறாங்க, வீட்டில் உட்காராங்க, ஸ்டோரி போடுறாங்க. ஒரு பண்டிகைலாம் வருது அப்படின்னா 10 நாளுக்கு முன்னாடி இருந்தே இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்களாம். எதுக்கு 10 நாள் வெயிட் பண்ணி அந்த ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுக்காக காலையில் எந்திரிச்சு ஒரு ஃபோன் எடுத்து ஒரு ஆர்டர் போட்டால் ஒரு 10 நிமிஷம் தாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ கூட கடையில் போய் வாங்க மாட்டீங்க. வீட்டு அருக்காணிக்கா, பக்கத்து வீட்டு குப்பாய்க்கா, இவங்களுக்கெல்லாம் போய் வீட்டில் சுட்ட பலகாரத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கு திருப்பி அவங்க 5 ரூபா கொடுப்பாங்க. இன்னைக்கு மதிப்புக்கு 5 லட்சம் ரூபா. இதையெல்லாம் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய நல்லப்பா தேட்டருக்கு போய் தலைவருடைய தளபதி படம் உள்ள என்ட்ராகும் போதே அடி ராக்கம்மா கையத்தட்டு காதலன் நான் எழுதும் மடல் லெட்டர் இல்ல கடிதம் வச்சு இவ்வளவு பேசுறாங்களே, எதிரணியில் இருக்கக்கூடிய மக்களும் அணித்தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாரம்பரியம் அப்படிங்கிற போர்வையில நவீன காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. படம் பாக்குறேன், குணா படத்தை பாக்குறேன்னு போனா நம்ம மேல யாராச்சும் விரும்புமா? காந்தாரா அந்த காலத்துல போய் இன்னும் பேசுறது, உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வர்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்னு. ஆனா அந்த சங்கடத்தை இப்ப அனுபவிக்கக்கூடிய நவீன காலத்துல தாங்க தெரியும். வந்துட்டு போற வரைக்கும் அந்த குடும்பம் இயல்பான குடும்பமா இருக்காது, ஒரு நாடக குடும்பமா இருக்கும். உண்மையா இல்லைன்னு கேட்டு பாருங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பாரம்பரிய தீபாவளியா நவீன தீபாவளியா அப்படிங்கிறதா இன்றைக்கி தலைப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மைன்ஸ் நிறுவனம், ஸ்ரீ நாராயணகுரு காலேஜ், அதுபோக அரிமா சங்கமும் நமக்கு ஒத்துழைப்பு தர்றாங்க. இவர்களுடைய ஆதரவில் நடக்கக்கூடிய இந்த சிறப்பு பண்டிமன்றத்தில் இந்த மீடியா மைன்ஸ் தயாரிச்சிருக்கிற போஸ்டரை நீங்கள் பார்க்கும் பொழுதே பாரம்பரிய தீபாவளி நவீன தீபாவளி, இந்த 2 போஸ்டர்கள் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், அவர்கள் முகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சிரிப்பு, அதே போன்று அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதே பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசுவதற்கு முன்பாகவே பாரம்பரிய தீபாவளி எப்படி இருக்கும், நவீன தீபாவளி எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். பொதுவாக பாரம்பரிய தீபாவளி அப்படின்னாவே அந்த அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு எண்ணெய் குளியல் செய்து, எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத துலா புராணம் அப்படின்னு ஒரு புராணம் சொல்கிறாங்க. தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா தீபாவளி தினே வஸ்தே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் தீபாவளி அன்று குளிக்கக்கூடிய அந்த நீரில் கங்கை வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். அதனால தான் அந்த காலத்து பெரியவங்க தீபாவளி அன்னைக்கு மற்ற பெரியவங்களை பார்க்கும் பொழுது தீபாவளி குளியல் ஆச்சா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு பாரம்பரியமாக நம்ம இந்த தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தீபாவளி எப்போ துவங்குச்சு அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா தீபாவளி பற்றிய ஒரு சிறுகதை உங்களுக்கு தெரியும். எதனால் தீபாவளி கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு புராண கதை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் இந்து மரபுப்படி தீபாவளியை கொண்டாடுவதற்கு ஏராளமான புராண கதைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஸ்ரீகிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாள். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் நேரடியாக நரகாசுரனை வதம் செய்யவில்லை. ஏனென்றால் நரகாசுரன் தன்னுடைய தாயாரால் மட்டுமே மரணம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை பெற்றிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய அந்த நரகாசுரனை வதம் செய்வதற்காக தன்னுடைய மனைவி சத்யபாமாவை தேரோட்டியாக அழைத்து செல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் போருக்கு. அப்பொழுது நரகாசுரன் எய்த அம்பு பட்டு மயங்குவதாக நடிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். இதனால் ஆத்திரமடைந்து கோபமடைந்த சத்யபாமா நரகாசுரனை வதம் செய்தார் அப்படிங்கிறதா இந்த புராண கதையினுடைய தாத்பரியம்.
இப்படி இந்த புராண கதை சொல்லுகின்ற பொழுது இந்த ஸ்ரீ நரகாசுரன் வதம் நிகழ்ந்த பொழுது நரகாசுரன் கேட்குறாரு, நிறைவா என்னுடைய இறப்பை இந்த மக்கள் கொண்டாட வேண்டும், புத்தாடை உடுத்தி உணவு உண்டு கழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் விருப்பமாக கேட்டுக்கிட்டாரு. அதனால் நரகாசுரனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைத்தார் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம இந்த தீபாவளியை கொண்டாடுகிறோம். 1100 கிபி 1100 தீபாவளியை கொண்டாடியதற்கான வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்குது. கர்நாடகாவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் அந்த சாளுக்கிய மன்னன் தன்னுடைய அவை புலவருக்கு தீபாவளி பரிசு தந்ததாக குறிப்பு இருக்கிறது. அதே போன்று 1200களில் வெளிவந்த லீலாவதி அப்படிங்கிற மராத்தி நூலில் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் குளியல் செய்ததாக ஒரு புராண குறிப்பும் இருக்கிறது. இப்படியாக இந்த தீபாவளி அப்படிங்கிறது பாரம்பரியமாக தொன்று தொட்டு வந்துட்டே இருக்கு. ஆனால் அதற்காக தீபாவளி அப்படிங்கிறது நவீனத்தை கைவிட்டுருச்சா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பழமைக்கு பழமையாக நின்று அதோடு சேர்ந்து புதுமையும் தன்னோடு கைகொண்டு அழைத்து செல்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனம். இன்னைக்கு பாரம்பரியமாக தீபாவளியில் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளியல் வைத்து புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை கொண்டாடுவது ஒரு வித ரகம். அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களை போன்ற இந்த ஜென்சி தலைமுறையினர் உண்மையிலேயே அதிகாலையில் எந்திரிக்கிறீங்களா, எண்ணெய் குளியல் வைக்கிறீங்களா, அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள்லாம் வெடித்து கொண்டாடுகிறீர்களா அப்படின்னு கேட்டால் அதற்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இல்லைன்னா அந்த பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர்கள் பதில் சொல்லுவாங்க. அதனால் நேரம் கருதி இந்த பட்டிமன்றத்தை நாம் உடனடியாக ஆரம்பிக்கலாம். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பாரம்பரிய தீபாவளியா நவீன தீபாவளியா அப்படிங்கிற பட்சத்தில் பாரம்பரிய தீபாவளி அப்படிங்கிற தலைப்பில் ஆஷிபா பார்கவா அப்படிங்கிறவங்க பேச போகிறாங்க. 1ஆம் ஆண்டு வணிகவியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, சிறப்பான பேச்சாளராக எதிர்காலத்தில் வரக்கூடிய அத்தனை அறிகுறிகளும் இருக்கக்கூடிய ஒரு மாணவி இன்னைக்கு இந்த நவீன தீபாவளி அப்படிங்கிற பெயரில் தலைப்பில் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் கேட்கலாம். அன்புடைய நடுவர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு என்ன தலைப்பு போயிட்டுருக்கு, குடும்பத்தோட மகிழ்ச்சி தீபாவளி பாரம்பரிய தீபாவளியிலேருந்து வருதா இல்லை நவீன தீபாவளியிலேருந்து வருதா அப்படிங்கிறது. பாரம்பரிய தீபாவளியிலேருந்து தாங்க வருது. தீபாவளியோட வரலாறு அவங்களே சொன்னாங்க. தீபாவளி அப்போது நம்ம வீட்டில் என்னெல்லாம் நடக்கும், அம்மா சொல்லுவாங்க, சீக்கிரம் எழுந்திரடா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே அப்பானாலே ஹிட்லர் தானே, அவன் என்னம்மா குளிச்சு கிழிச்சிட்டான், நீ போய் அங்கே பலகாரம்லாம் செய், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க. ஏன்டா புது துணியெல்லாம் போட்டு பிள்ளைங்க முன்னாடி சீனை போடாத அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாக்லாம் பேசுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பட்டாசு வெடிக்கும் போது அவங்களே நம்ம கூட பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அம்மாவே பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பட்டாசு வெடிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணுறாங்களா? இல்லை. அப்பா மிச்சர் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அம்மா கிச்சன்ல இருப்பாங்க, இல்லைன்னா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டில் அப்பாவுக்கு மிச்சர் சாப்பிட்றது ரியல் லைஃப் தானே சார். எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவாரு. பாரம்பரிய தீபாவளியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாப்பாடு தாங்க. சாப்பாடு முக்கியமா இல்லையா? சொல்லுங்க, சாப்பாடு முக்கியமா இல்லையா? தீபாவளிக்கு பலகாரம் சாப்பாடு எல்லாம் முக்கியம் தானே. நீங்க 1 மணிக்கு பின்னாடி பாருங்க, இங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு. சாப்பாடு முக்கியமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சாப்பாடு புது துணி தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். அதை விட முக்கியமானது என்னென்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. யாருங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறா? முதல்ல அவங்க குளிக்கிறாங்கனாலே தெரியல. காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி அந்த அரப்பு சீயக்காவை போட்டு வெளியே வரும்போது அந்த சீயக்காவோட வாசனை இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் இப்போ யாருக்குங்க தெரியுது? வெளியில் கரெக்டாக வரும்போது அம்மா அடையும் மைசூர் பாக்கெலாம் செஞ்சுருப்பாங்க. அந்த வாசனை கேட்டு அப்படியே போய் சாப்பிட்லான்னு இருக்கும். ஆனால் அம்மா சொல்லுவாங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வாங்கி கொடுக்குற அந்த புது துணி 200 ரூபாவோ 300 ரூபாவோ 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ அதை அந்த சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு அதை நம்ம போட்டு அந்த வேட்டி எடுத்துக்கிடும் போது நம்ம பசங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா? அந்த அழகெல்லாம் யாருக்குங்க தெரியும்? அப்படியே அந்த வேட்டியை கட்டி அந்த பாட்டு கண்கள் இரண்டால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் பாடி பிள்ளைங்களை பார்த்து சைட் அடிப்பாங்க. வேட்டி கட்டினாவே கண்கள் இரண்டால் அப்படின்னு பாட்டு. ஆமாம் சார். ஏன் சார் வேட்டி கட்டினா எங்கள் பசங்களாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா சார்? இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாப்பாடு அந்த புது துணி இதெல்லாம் போடுற ஆர்வமே போயிடுச்சு. ஈஸியாக கிடைக்கிற மாதிரி வந்துருச்சு துணிகள், அப்புறம் அந்த சாப்பாடு எல்லாமே. இப்போது ஒரு ஆசைக்கு ஒரு குடும்பத்தோட ஆசை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? குடும்பமாக உட்காந்து அந்த சாப்பிட்ற ஒரு இட்லியும் மட்டன் குழம்பு தாங்க அந்த டேஸ்ட்டே. ஆனால் அரை மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டாலும் அந்த ஒரு இட்லியை சாப்பிட்டாலும் எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? பலகாரம்
பலகாரங்கள் எல்லாம் இப்போ என்னங்க, பலகாரம்லாம் ஃபுல்லாக பேக்கரியில் தான் போய் வாங்கி சாப்பிட்றாங்க, வீட்டில் யாருமே செய்யறதில்ல. அந்த வீட்டில் செஞ்ச அந்த அலமாரியில் இருக்கிறது எடுத்து போய் வெளியே மாமா சித்தி சித்தப்பான்னு எல்லாத்தையும் கொடுத்து ஹாப்பி தீபாவளின்னு சொல்கிற சந்தோஷம் இப்போ கிடையவே கிடையாது. ஒரு வீடு பலகாரம் ஒரு தெருவுக்கே போகிறது அந்த காலம், ஒரு பேக்கரி பலகாரம் ஒரு ஊருக்கே போகிறது இந்த காலம். இந்த காலத்துலலாம் பலகாரத்தை நம்ம பார்க்கவே முடியலங்க. அப்படி எங்கேயோ போனாலும் போய் அழகாக போய் வெளியில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பேக்கரியில் இருக்கிற பலகாரம் தானே இப்போ எல்லா தீபாவளினாலே எல்லா வீட்லேயும் இருக்குது. நாங்கள் என்ன தான் நாங்கள் பாரம்பரியத்தை பற்றி பேசினாலும் நவீன காலம் தானே அவங்களே பாருங்கள் ட்ரெடிஷ்னலாக தான் வந்திருக்காங்க. இது என்ன நியாயம் நான் கேட்குறேன். நவீன காலம் நீங்கள் பட்டிமன்றத்துக்கு மரியாதை ஓகே தான், ஆனால் நவீன காலம் எங்கள் பாரம்பரியத்தை தானே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இது பட்டிமன்றத்தோட ட்ரெஸ் கோடுமா? இது பாரம்பரியம் என்ன சார்? பட்டிமன்றனாலே பாரம்பரியம் தான். அப்போ எங்கள் பாரம்பரியத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு தான் இது. அதுதான் சார் எங்களோட இதை தானே கல்ச்சரை தானே ஃபாலோ பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ஒரு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம். அதை பார்த்து டிஎம் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறான். நானும் அதை போய் பார்க்குறேன், என்னை அப்போ ஞாபகம் வச்சு தானே அனுப்புகிறாங்கன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை நான் சொன்னேன், அந்த லூஸு அதை நல்லா படிச்சுப்பாரு, அது ஃபார்வர்ட் மெசேஜாக இருக்கும். அந்த ஃபார்வர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் லைனாக ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அவன் என்ன பண்ணுவா, ஹாப்பி தீபாவளி அப்படின்னு போட்டு அவளும் ஒரு மெசேஜை போடுவா. அந்த மெசேஜ் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சிரிக்கிறாங்கிறது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவள் எத்தனை பேத்துக்கு அனுப்பிச்சிருப்பாளோ அது யாருக்குமே தெரியாது. அப்போ தீபாவளி வந்து மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறதுலேயே மெசேஜ்லேயே போயிடுது சார். அழகா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபில்டரை போட்டோமா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட் ஒரு ஸ்டோரியை போட்டுடுறாங்க. அதுக்கு லைக் வந்தால் ஐயோ லைக் பண்ணிட்டோம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க சார். இது என்ன சார் ஒரு பாரம்பரியம்? இது ஒரு நவீன தீபாவளி. இப்படி நவீன தீபாவளி இப்படி தான் சார் இருக்கு. சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கணுமா, அதனால பட்டாசு வெடிக்க கூடாதான். இல்ல நான் கேட்கிறேன், உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்குமா சார்? பட்டாசு அப்போ ஒரு ஊரே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல சார். அது அப்போ அதையும் க்ளோஸ் பண்ண வேண்டியதானே, அதையும் மூட வேண்டியதானே சார்? அவ்வளோ அரசாங்கம் சொல்லுதுன்னா இது நான் ஏன் சொல்லல, ஆசிபா சொன்னதான் எடுத்து. டீசல் கார் போகுதுங்க, பின்னாடி புகையா விட்டுட்டு போறானுங்க, அது வந்து பொல்யூஷன் கிடையாதான். ஃபேக்ட்ரியில் 24 மணி நேரமும் அந்த புகை போகுதான், அது பொல்யூஷன் கிடையாதான். ஏன் துண்டுற சோறு கூட அதுக்கு மேலே போகுது அந்த ஹோட்டலில் புகையா, அது பொல்யூஷன் கிடையாதான். ஏன் ஓரமாக நின்று ஒரு நாளைக்கு 1000 தம் அடிக்கிறானுங்க, அதில் வர போக உங்களுக்கு பொல்யூஷன் கிடையாதான். ஆனால் ஒரு நாள் மிஞ்சி போனால் 2 நாள் உங்களுக்கு போடுற பட்டாசு அது உங்களுக்கு புகையாயிருது. இந்த கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தாங்க அந்த பாரம்பரியத்தை பற்றி தெரியும். சிவகாசி பட்டாசு விற்பனையாளர்கள் கண்டிப்பாக ஆசிபா வக்கீலா வச்சா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அசந்து போயிடுவாங்க சார். ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் சார். ஹிஸ்ட்ரி ஆமாம் சார். ஓகே, வக்கீலுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, பாரம்பரிய பற்றி ஒரு அழகான ஒரு வரிகளை நான் சொல்கிறேன். பாரம்பரிய தீபாவளி என்பது ஒரு நினைவு அல்ல, ஒரு உணர்ச்சி. அது நம் குடும்பத்தை ஒன்றிணைக்கும் ஒளிக்கதிர். அதனால் தான் நான் உறுதியாக சொல்கிறேன், குடும்பத்தோட மகிழ்ச்சி ஒளியை வீசுவது நவீன தீபாவளி அல்ல, பாரம்பரிய தீபாவளி தான் அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய தீபாவளி அப்படின்னு பேசின இந்த ஆஷிபா அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்கிறத விட அடுத்தவனை கெட்டவன் சொல்கிறது ஈஸி. அது மாதிரி நவீன தீபாவளி அணியை போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிட்டு கடைசியாக பாரம்பரிய தீபாவளி தான் நல்லதுன்னு ஒரு வரியோட முடிச்சுட்டாங்க. ஓகே, இந்த கவுண்டருக்கு எதிரணி வந்து என்ன செய்ய போகிறாங்க, எப்படி பதில் தர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்வதற்காக நவீன தீபாவளியே சிறந்தது அப்படின்னு பேசுவதற்காக பி பவித்ரா வர்றாங்க. 1ஆம் ஆண்டு வணிகவியல். ஓகே, ரொம்ப மொக்க போட்டாங்க. பழைய காலம் என்னங்க பழைய காலம், பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்னு பிடிச்சி வச்ச மாதிரி பேசுகிறாங்கங்க. நாங்கள் என்ன பட்டாசு வெடிக்காதீங்க, அம்மா பூரா பொல்யூஷன் ஆகுது. எவ்வளோ பொல்யூஷன் ஆகுது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? ஒரு நாள் முழுக்க வெடிச்சு டஸ்ட்டு அலர்ஜி அடி கிடி அது இதுன்னு படுதுங்க. அதுக்கு அழகாக 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வெடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என்னோட டைமிங் மிச்சம் ஆகுது இல்லையா? யாராருக்கெல்லாம் இங்கே டைம் சேவ் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறக்கு, அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு. அது மட்டுமா, நம்ம அம்மாவை என்ன பாடுபடுத்துகிறோம், முறுக்கு சுடு, வடை சுடு, அது சுடு, இது சுடுன்னு. ஆனால் இந்த காலத்தில் சுடுற மாதிரியா பேசுகிறாங்க. போய் அம்மாட்ட போய் அம்மா ஒரு அதிரசம் கொடு அப்படின்னா
வாயில வைக்க முடியுதா, கல்லு மாதிரி இருக்கு. அதை போய் அம்மா கல்லு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னா போதும், உனக்கெல்லாம் செஞ்சு தரதே பெருசு. அதை விட்டுட்டு நீ வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒரு நாள் வந்து செஞ்சு பாரு. அதுக்கு நான் அழகா ஜொமேட்டோலையோ ஸ்விக்கிலையோ ஆர்டர் போட்டு என்ன வெரைட்டி வேணுமோ அம்மா நீ 10 மணிக்கு என்னச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து நீங்க வந்து உங்க அம்மாவுக்கு மகள் மாதிரி தெரியல, மாமியாராட்ட பேசுறீங்க. இல்ல சார், நாம அவங்கள கஷ்டப்படுத்துறோம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எண்ணெயில வெந்து இது பண்றதுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் நான் அன்னைக்கு போன தடவை சொன்னேன் சார். முறுக்கு கல்லு மாதிரி இருக்குமான்னு சொன்னேன். எட்டு செருப்ப நாயே அப்படின்னு நான் அசிங்கமா திட்டுறாங்க சார். தப்பு தானே அதெல்லாம். அதுக்கு நான் வந்து அழகா ஒரு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு போயிருவேனே, எனக்கு பிடிச்ச ஃபுட்டு நான் சாப்பிட்டுட்டு போயிருவேனே. ஆன்லைன்ல எவ்வளவு சூப்பரா வெரைட்டியா சைனீஸ் என்னென்ன கிடைக்குது, கொரியன் ஃபுட் கிடைக்குது, சைனீஸ் ஃபுட் கிடைக்குது, ஏன் நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்டே கிடைக்குது சார். கிடைக்காமலாம் இல்ல, தமிழ்நாடு ஃபுட்டும் கிடைக்குது சார். வடை கூட கிடைக்குது சார். வடையாகட்டும், பருப்பு வடை, அதிர்சம் கிடைக்குது, முறுக்கு கிடைக்குது, என்ன கிடைக்கல ஆன்லைன்ல? எல்லாமே கிடைக்குது. நமக்கு என்ன பிடிக்குதோ அழகா ஒரு 10 ரூபா 20 ரூபா எல்லாம் என்ன நம்ம ஃபேமிலிக்கே. இப்போ சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வந்தால் என்ன பிரச்சனை நடக்கும்னு நினைக்கிறீங்க? சாமிகளா முடியறதில்ல. வீட்டுக்கு வருவாங்க, அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் ஒரு பஞ்சாயத்து நடக்குமே வீட்டில். சாமி தாங்க முடியாது. அவங்க முன்னாடி அப்படி நடக்கிற, இவங்க முன்னாடி இப்படி நடக்கிற. போனா சாமி இப்படியா வந்தா ஏதோ ஒன்று கொளுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. சும்மா இல்லைங்க, வந்து போன தடவை வந்து நான் எத்தனை பேச்சு வாங்கினேன். மாமா முன்னாடி இப்படியா நடப்பேன், அறிவில்லை அப்படி இப்படின்னு கண்டபடி பேச்சு. அடுத்த தீபாவளியே வரப்போது இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க இந்த தடவை வருவாங்க, நீ அப்படி நடந்துடாத இப்படி நடந்துடாத, அவங்க முன்னாடி தலை குமிஞ்சு நட, ஆடாத, அந்த ட்ரெஸ் போடாத இந்த ட்ரெஸ் போடாத. எனக்கு இருக்கிற சுதந்திரமே ஒரு சொந்தக்காரனை வீட்டில் விடக்கூடாது. ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. நவீன தீபாவளி அப்படினாவே நீங்க சொல்ல வர்றது என்ன? நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சேலையை கட்டுறக்கு நான் எத்தனை பின்னு கேட்டேன் தெரியுங்களா? ஒரு சேலை நிக்க வைக்க முடியல. இவங்க சொல்றாங்க நாங்க வந்து இந்த சேலையை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கோன்ட்டு. இப்ப சொல்றாங்க புது துணி போய் கடையில 10 கடை ஏறி இறங்கணும் சார், அது இதுன்னு வாங்கிட்டு வீட்டுல ஒரே அலைச்சல். திருப்பி வீட்டுக்கு வந்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு ஐயோ பத்தலையே, திருப்பி அந்த கடைக்கு போகணும். இதே பிரச்சனை தான். அதுக்கு அழகா நான் ஆன்லைனில் போட்டு விட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு உட்காந்துருவேன் சார். ஈஸியாக அவங்களே வீட்டுக்கு வந்து தராங்க, வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறாங்கல்ல. இது எப்படி இருக்கு? நம்ம 10 கடை ஏறி இறங்கி வாங்குறது எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நவீன தீபாவளியில் இது ஒரு வசதி தான். தீபாவளி என்னைக்கு எங்க தளபதி படம் போடட்டும், நாங்க பட்டாசு வெடிச்சிட்டு போமா அங்க நிப்பீங்களா? நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? தியேட்டருக்கு தான் போவோம், கரெக்டா இல்லையா? அங்கதான் நிப்போம் சார் நாங்க. தீபாவளி அன்னைக்கு தலை தீபாவளி பட்டாசெல்லாம் எதுக்கு சார்? பட்டாசு எங்க தலை படம் போடட்டும், அங்க போய் பறக்கும் எங்க விசிலு பட்டாசு எல்லாமே அங்க பறக்கும் சார். தீபாவளி தீபாவளி அப்படின்னு அவ்வளவுதான். நாங்க போய் எங்க தலை படத்தை பார்த்தோமா, எங்க அம்மாவை நான் வந்து கஷ்டப்படுத்தாம கூட்டு போனோமா, போய் அங்க போய் நாங்க நின்று அம்மா நீ படத்தை பாரு, என் தலை படம் வந்திருக்கு, தளபதி படம் வந்திருக்கு. அப்ப நவீன தீபாவளினாவே ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணணும், தியேட்டருக்கு போகணும். வேஷ்டி தான் அழகு பசங்களுக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் உண்மை நம்புற மாதிரியே இருக்கு. ஏன் எங்க பசங்களாம் ஜீன்ஸ் போட்டாலே அழகு சார், அவ்வளோ அழகான பசங்க சார். அந்த மாதிரி வருவாங்களா சொல்லுங்க? ஆசிபா சொல்லியே ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க அழகு இல்லையா? சவுண்ட் வரலையாமா சொல்றாங்களே, சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஜீன்ஸ் போட்டாலும் அழகு, ஸ்டோரி போட்டாலும் அழகுதான். நாங்க வந்து பேண்ட் போட்டாலும் சைட் அடிப்போம், வேட்டி கட்டினாலும் சைட் அடிப்போம். ஆனா பேண்ட் போட்ட பசங்க அவ்வளோ அழகுங்க. இப்போ ஒரு ட்ரெண்டு என்ன சொல்லணும்னா, பேகின்னு ஒன்று போட்டு வருவாங்க பார்க்கணும். அது எவ்வளோ ஒரு லுக்கு தெரியுமா சார்? பசங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். பிரபுதேவாவே போட்டிருந்தாருமா. அடிச்சு சொல்லுவேன், பாரம்பரியத்தை விட ட்ரெண்டிங் தாங்க முக்கியம். டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருச்சுங்க, கரெக்டு தானே? தேங்க்ஸ் சார், நன்றி, வணக்கம். என் ஆஷிபா 1ஆம் ஆண்டு வணிகவியல்லேருந்து பேச வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்தோட வரவேற்கலாம். இங்கு கூடி இருக்கும் நடுவர்கள் அவர்களுக்கும் என் நண்பர்கள் அவர்களுக்கும் என் மகத்தான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அவங்க சொன்னாங்களே இப்போ வெளியே இருந்து ட்ரெஸ் வாங்கினா போட்டு பார்க்குறேன்னா, எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டிகை வருதுனாலே 10 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போயிட்டு ஊர் மட்டும் இல்லாமல் வீடே கலகலன்னு இருக்குங்க. இப்போல்லாம் எங்கெங்க இருக்குது? முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அமேசானில் பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸாக வாங்குறாங்க.
அதே போட்டுக்கிறாங்க, வீட்டில் உட்காராங்க, ஸ்டோரி போடுறாங்க, அவ்வளோதான். இவங்க தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எங்கள் ஊரெல்லாம் 10 நாளைக்கு அம்மா ஸ்வீட் செய்வாங்க. அம்மா குடுமா அப்படி சொன்னால் அம்மா சொல்லுவாங்க இப்போ தரேன் அப்போ தரேன் சொல்லி கடைசியில் அந்த பண்டிகை அன்னைக்கு தான் டப்பாவே திறப்பாங்க. அதை எடுத்து சாப்பிட்டா தாங்க தெரியும். அந்த நெய் வாயில் வச்சா வழுக்குங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படிங்க தெரியும் அதோட அருமை? இப்போ வாங்குற ஜொமேட்டோ ஸ்விக்கியில் எப்படிங்க அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு? அது ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வாங்கினா வாயில் வச்சா வழுக்காதா? இல்லை சார், வீட்டில் வச்சாதான் வழுக்குமா? வீட்டில் அம்மா செஞ்சாதான் அப்படி இருக்கும். சரி, ஓகே. நான் பாரம்பரியத்துக்காக எதை வேணாலும் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அன்னைக்கு என்னதான் இவங்கெல்லாம் இந்த காலத்தில் நேரில் போய் ஒரு வீட்டில் வந்து எங்கே வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் ஊனா காலையில் ஆனால் அப்படி ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் போட்டு ஒரு வீடியோ காலை பண்ணி உட்காந்துக்குவாங்க. 1 மணி நேரமாக நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இப்படி தான் எங்கள் வீட்டில் இந்த சமையல், உங்கள் வீட்டில் இதுவா, அவ்வளோதாங்க. இதுவே நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் வாழ்த்து சொன்னால் அவங்க சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக கையில் காசு கொடுத்து ஆசீர்வாதம் செய்வாங்க. அந்த காசு வச்சு அந்த நாள் அந்த வாரமே நல்லா ஓட்டுவாங்க. நல்லா அங்கே வாங்கி சாப்பிட்டு இங்கே சுற்றி ஊரை சுற்றி அவ்வளோதாங்க. இதெல்லாம் எங்கெங்க இங்கே இருக்குது? இவங்க வந்து இப்போ இவங்களோட பாசத்தை எப்படி காட்டிக்கிறாங்கன்னா, உனக்கு நான் அமேசானில் ஒரு 500 ரூபா தரேன் வவுச்சரா, நீ என்ன வேணுமோ உனக்கு வாங்கிக்கோ. இதெல்லாம் என்னங்க இருக்குது? நாமளாம் அவங்க எங்கள் மாமாவுக்கு அத்தைக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கி அதை பூஜையில் வச்சு அதை அவங்களுக்கு எடுத்து கொடுத்து அவங்க நமக்கு வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் சொல்லி அந்த அழகெல்லாம் இப்போ இல்லவே இல்லைங்க. அதாங்க நான் சொல்லுவேன். இந்த அழகாக பேசுனாங்க நாசிபா. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அவங்க கொடுக்குற அந்த தீபாவளி காசெல்லாம் வாங்கி ஒரு வாரத்தை வீட்டில் சமையல் வச்சு ஓட்டிலான்னு ஒரு வித்தியாசமான வழியை சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்ததாக நவீன தீபாவளி அப்படின்னு பேசுவதற்காக 1ஆம் ஆண்டு வணிகவியல் மாணவி ஜி பிரியதர்ஷினி பேச போகிறாங்க. என்னங்க பாரம்பரியம் பழைய காலம்னு சொல்லி தூங்க வச்சிட்டாங்களா? சரி விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே கேட்க போறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்க சொன்னாங்க சொந்த பந்தம் தான் சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு. ஆனால் சொந்த பந்தம்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டமானதுன்னு தெரியுமா? அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அம்மா 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஐயோ அவங்க வர்றாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு அவங்க போயிட்டு வர வீட்டிலேருந்து போகிற வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாவோன்னு தெரியுமா? ஏமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாவே மன உளைச்சலா? ஆமாங்க ஐயா, எல்லாருக்குமே தெரியுமே. சொந்த பந்தம் வீட்டுக்கு ஒரு 4 செருப்பு வீட்டுக்கு வெளியே இருந்தால் போதும். நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன், நானே வீட்டில் இருக்க மாட்டேன், எங்கேயாவது போய் உட்காந்துட்டு தான் வருவேன். எல்லாருமே அப்படிதாங்க ஐயா. அவங்க வந்தாவே நம்ம வீட்டு விட்டு வெளியே போயிடணும். ஆமாம், அவங்க வந்தால் சும்மா போக மாட்டாங்கல்ல, வந்தால் 2 பிரச்சனையை இழுத்துட்டு தான் போவாங்க. அதனால நாங்கள் வீட்டை விட்டு நாங்கள் போகிறது எங்களுக்கு நல்லதில்ல. மொத்தமாகவும் சேர்த்தி கூடாது, வந்தால் அடிச்சு துரத்திடணும் அவனை. இல்லை, நாங்கள் வெளியே போயிடுறோம். நீயும் ஒரு பண்டிகைலாம் வருது அப்படின்னா 10 நாளுக்கு முன்னாடி இருந்தே இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்களாம். எதுக்கு 10 நாள்? 10 நாள் வெயிட் பண்ணி அந்த ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுக்காக 10 நாள் வெயிட் பண்ணுறாங்களாம். நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஃபோன் எடுத்து ஒரு ஆர்டர் போட்டால் ஒரு 10 நிமிஷம் தாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ கூட கடையில் போய் வாங்க மாட்டீங்க? அலைச்சலுங்கயா, நாங்கள் எதுக்கு கடைக்கு போகணும்? வீட்டை விட்டு வெளியவே போகவே கூடாது. போனால் எவ்வளோ ஒரு டயர்ட் ஆயிரும், உடம்பு வாடி போயிடும், ஆயிடும். உண்மை. அதுக்கு தான் பார்லர்லாம் போயிட்டு இருக்குது. எதுக்குங்க? அதனால காசை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மிச்சம் பண்ணுறோம். ஓகே. நவீன தீபாவளி ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. இது முதல்ல என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் எதுக்கு பலகாரம்லாம் செய்யணும், கடையில் போய் வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க. நீ கடைக்கே போகக்கூடாது. அதுக்கு தாங்க ஆன்லைன் ஷாப்பிங்னு வந்திருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஃபோன் எடுத்து ஆர்டர் போட்டால் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. இதுக்கு எதுக்கு கடைக்கு போய்கிட்டு? நவீன தீபாவளி இதுதான் நவீன தீபாவளியாக கொண்டாடுறீங்க. ஆமாம். ஓகே, சொல்லுங்க அடுத்தது. ஓணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க ஃபுல்லாமே வேஷ்டியில் வந்தாங்க. வேஷ்டி அழகுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேஷ்டி கட்டிட்டு தான் சைட் அடிக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதுதாயா தப்பு. நாங்களே எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக படம் அப்படி அம்மா அவங்களோட கூப்பிட்டு போவோம். ஆனால் அங்கே போய் வேஷ்டி கட்டிட்டு வந்த பையனை தான் பார்க்கணும்னு இல்லைல்ல, ஜீன்ஸ் போட்டு வந்தாலே எங்கள் பசங்க அழகு தான் நாங்கள் பார்ப்போம். எல்லாருமே வேஷ்டி கட்டியிருந்தா என்னமா பண்ணுவீங்க? ஏன் சார் வேஷ்டி கட்டுறாங்க? நார்மல் டேஸில் ஏன் வேஷ்டி கட்டுறாங்க? இந்த மாதிரி அங்கிள் தாத்தா இவங்க தான் சார் வேஷ்டி கட்டுவாங்க நார்மல் டேஸில். எங்கள் பசங்க எப்பயுமே பேண்ட் தாங்கயா போடுவாங்க. உங்கனிவே வாருன்னு வாடுறீங்க. தலைவர் வேற கொஞ்சம் பயந்துட்டார், என்னம்மா இந்த வாடுறீங்க? சொல்லுங்க. மொத்தத்தில் தாத்தா தான் வேட்டி கட்டணும். தாத்தா தான் வேட்டி கட்டுவாங்க. இங்க இப்ப இருக்க பசங்களை எவனையாவது கூப்பிட்டு வேட்டியை கையில கொடுத்து கட்டுறான்னு சொல்லி பாருங்க, அப்படியே கட்டுறேன்ற பேர்ல இப்படி போகும் இப்படி போகும். அதான் ஒட்டிக்கோ கட்டிக்கோ இருக்குதுல்ல, அப்புறம் என்ன? அதுவும் நிக்க மாட்டேங்குது இல்லையா? அதே நிக்க மாட்டேங்குது. ஆமா, சரி, ஓகே, சொல்லுங்க. அதுவும் கஷ்டம் தானே. அதுக்கு அவனுங்க பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தாலே நாங்க பாப்போம். என்ன தியேட்டருக்கு போனோமா, 2 பையனை பார்த்தோமா, சைட் அடிச்சோமா, அதை அம்மாட்ட ஜாலியா சொல்லி சிரிச்சோமா, அவ்வளவுதாங்க எங்க தீபாவளி.